வணக்கம். தமிழகத்துல பொறியியல் கலந்தாய்வுல 3வது கட்ட கலந்தாய்வு வரப்போற ஆகஸ்ட் 23ஆம் தேதி நடக்க போகுது. இந்த 3வது ரவுண்டுல சீட்டு கிடைக்குமா, கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா, 1வது ரவுண்டு 2வது ரவுண்டுலயே பெரிய பெரிய கல்லூரிகள்ல மாணவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்திருப்பாங்க. அதனால 3வது ரவுண்டுக்கு இருக்குமோ இல்ல இல்லையோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குல்ல. இந்த வீடியோல உங்களுடைய கம்யூனிட்டியில இந்த 3வது ரவுண்டுல எத்தனை பேர் உங்களோட போட்டி போடுறாங்க, அதுக்கு தகுந்தது போல நீங்க சாய்ஸை வைக்கணும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால உங்க கம்யூனிட்டியில எத்தனை பேர் இந்த 3வது ரவுண்டுல போட்டி போடுறாங்க எல்லாத்தையும் பத்தி விரிவாக்கமா இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ரொம்ப முக்கியமா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க. 3வது ரவுண்டுல சாய்ஸ் ஃபில்லிங் உதவிகள் உங்களுக்கு எப்போது தேவைப்பட்டாலும் நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு உதவி பண்ண நம்ம தயாராக இருக்கிறோம். நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிஜேஸ். அதாவது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 3வது ரவுண்டுல எப்படி பார்த்தாலும் நீங்க பல பேர் முன்னாடியே போய் காலேஜ்ல சேர்ந்துட்டீங்க அப்படிங்கறதுதான் உண்மையான உண்மை. நீங்க எப்படியோ போய் ஒரு இடத்துல சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க, எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டீங்க இந்த 3வது ரவுண்டுல. அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம கம்மியான கட் ஆஃப் இருக்கோம்ட்டு மே 6ஆம் தேதி 12th ரிசல்ட் வந்த அன்னையில இருந்து பல பேர் போய் அட்மிஷன் போட்டாங்க. இன்னும் கொஞ்ச நெஞ்ச பேர் மட்டும்தான் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஐடி பாஸ்வேர்டு நான் தான் வச்சிருக்கேன், நான் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறேன், 1 இல்ல 2 பாத்துருவோங்கிற ஒரு இதுல இருக்காங்க, ஒரு வெறியோட. ஆனா பல பேர் அவங்களோட ஐடி பாஸ்வேர்டு அதாவது என்னன்னா, நானே சாய்ஸ் ஃபில்லிங் பண்றேங்கிற ஒரு அந்த மாதிரி ஆசையெல்லாம் இல்லை. யாரையோ பண்ண சொல்லுவோம், நமக்கு எங்க பண்ண தெரிய போகுது, இதெல்லாம் நம்ம புதுசுப்பா அப்படிங்கிற மாதிரி விலகி போயிடுறாங்க. சரி, அந்த உண்மையா இருக்கிறவங்க நம்மளோட இருந்தா போதும். சரி, இப்ப 3வது ரவுண்டுல போட்டி எப்படி இருக்க போகுது ஒரு கம்யூனிட்டிக்குங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி, குறிப்பா 141ல இருந்து 77.5 வரைக்கும் கட்டாப்ல உள்ளவங்க தான் இந்த ரவுண்டுல பங்கேற்க போறாங்க. குறிப்பா 2வது ரவுண்டுல உள்ள மாணவர்கள் சில பேர் இந்த 3வது ரவுண்டுக்கு வருவாங்க. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். 2வது ரவுண்டுல இருந்து 3வது ரவுண்டு வர்ற மாணவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். ஏன்னா அவங்க உங்களை விட கட் ஆஃப் அதிகம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில வந்திருக்கக்கூடிய ரேங்கின் அடிப்படையில பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 92,999 பேர், கிட்டத்தட்ட 93,000 பேர் இந்த ரவுண்டுல இருப்பதாக நமக்கு அந்த ரேங்கின் அடிப்படையில நம்ம பார்க்க முடியுது. ஜென்ரல் ரேங்கின் அடிப்படையில இதே 7.5% இடஒதுக்கீட்டுல அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா, இதுல 20,951 பேர் இருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ரேங்க் அடிப்படையில. இதெல்லாம் பார்க்கையில என்னங்க இவ்வளவு பேர் இருக்காங்களேன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்னா நம்பர் அந்த ரேங்க்ல இருக்கிறாங்க. ஆனா உண்மையா இருக்கிறாங்களா கேட்டீங்கன்னா கிடையாது. பல பேர் போய் அட்மிஷன் போட்டாங்க. உண்மையா இல்லையா? உண்மைதானே? உண்மைனா நீங்க ஒத்துக்குங்களே. கொஞ்ச நெஞ்ச நேரம் நம்மள வீட்டுல சும்மா இருக்க விடுறாங்களா? எவ்வளவு போன் காலு, முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இப்ப மேட்ரு என்னன்னா, ஆகஸ்ட் 23ஆம் தேதி 24ஆம் தேதி 25ஆம் தேதி இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது. இப்போ உங்களுடைய கம்யூனிட்டியில எத்தனை பேர் போட்டி போட போறாங்கன்னு இப்ப நான் சொல்றேன் பாருங்க. அதாவது ஒட்டுமொத்தமா இந்த வாட்டி வெளியா இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த நம்பர் ரேங்க் வந்ததுல, அந்த ரேங்கின் அடிப்படையில ஒட்டுமொத்தமா ஒரு கம்யூனிட்டிலையும் இருக்கக்கூடியவங்களுடைய இது விவரங்கள். இந்த விவரங்களை பாத்துங்க. அதே போல ரவுண்டு 3ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்துங்க. ஜென்ரலா அதுல பாருங்களேன், கிட்டத்தட்ட உங்களுக்கு பிசிக்கு ரெண்டுமே ஓரளவு, பிசில மொத்தமா இருந்ததை விட 35,900 பேர் ஜென்ரல்ல பங்கேற்கிறாங்க. நீங்களே பாருங்களேன், கம்பேர் பண்ணி பாருங்க. எஸ்சி கம்யூனிட்டி எல்லாம் ஒட்டுமொத்தமா இருந்தது 27,684 பேர். அதுல 3வது ரவுண்டுல இருக்கிறது பாத்தீங்கன்னா 17,914 பேர். அப்ப நீங்க பாத்துக்கலாம், ஒட்டுமொத்தமா இந்த வருஷம் கவுன்சிலிங்ல பங்கேற்க இருந்தவங்களே இவ்வளவு பேர் தான். ஆனா 3வது ரவுண்டுல பங்கேற்க போறவங்க, அப்ப நீங்க சுதாரிப்பா இருக்கணும். யார் சுதாரிப்பா இருக்கணும்? ஓசி எல்லாம் சொல்லவே வேணாம். ஓசி கம்யூனிட்டி தயவு செய்து ஏதோ ஒரு கல்லூரியில தான் நீங்க போய் படிக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஓசி கம்யூனிட்டி, ஏன்னா ஓபன் கேட்டகரியில இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரியிலுமே சீட்டு பெருமளவுல முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது. பெரிய கல்லூரிகள், எல்லா கல்லூரியிலுமே எல்லாருக்குமே என்ன சின்ன கல்லூரியில போய் படிக்க ஆசை, ஒரு நல்ல கல்லூரியில போய் படிக்க தான் ஆசை. அப்ப பிசி கம்யூனிட்டி எப்படி சார் சாய்ஸ் வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு அதிகமான சாய்ஸ், குறைந்தபட்சம் 100 சாய்ஸ் கட்டாயமா வைக்கணும். பாத்துக்குங்களேன். அப்ப இந்த ரவுண்டுல இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா வரப்போறாங்களாங்கிறது நமக்கு கேள்விக்குறிதான். உங்களுக்கு பிடிச்ச தமிழகத்துல இருக்கக்கூடிய அட்டானமஸ் கல்லூரி எல்லாம் சாய்ஸ்ல வச்சு விட்டு
பின்னாடி வந்து ஒரு ஒரு உங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்கட்டும் பின்னாடி அப்படின்ட்டு ஒரு பின்னாடி ஒரு 50 காலேஜ் நீங்க சேர்த்து வைக்கணும். கண்டிப்பா வைக்கணும் தம்பி அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்து பிசிஎம் கம்யூனிட்டியில பார்க்க போனோம்னா இதுலயுமே முக்காவாசி பேர் இருக்காங்க. அப்ப இவங்களும் சாய்ஸை வந்து ஒரு 50 சாய்ஸாக கட்டாயமா வைக்கணும். அதே போல எம்பிசி கம்யூனிட்டியில பார்த்தோம்னு வச்சுங்களேன், மொத்தமா இருந்ததை விட 3வது ரவுண்ட்ல இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை கூட தான் இருக்கு. அப்புறம் அதே போல எஸ்சி கம்யூனிட்டிலே சொல்லவே வேணாம். அதுல ஒரு என்ன மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா என்னங்க 10,000 பேர் தான் 1வது 2வது. அது எஸ்சி கம்யூனிட்டி. எஸ்சி எல்லாம் யோசிக்க வேணாம். எஸ்சி கவலைப்படாதீங்க, சீட்டு அப்படியே இருக்கும். எஸ்சி மாணவர்கள் நோ ப்ராப்ளம், எங்க வேணாலும் நீங்க பெரிய தலை சிறந்த கல்லூரிக்கு உள்ள போக முடியும். ஏன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே இடம் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்க SCA to SC கவுன்சிலிங்ல கூட பங்கேற்கலாம். அதே போல அதுக்கடுத்து என்ன, SCAல இருக்கக்கூடிய மாணவர்கள் முக்காவாசி பேர் 3வது ரவுண்ட்ல இருக்காங்க. இவங்களும் கவலைப்பட தேவையில்லை. யார் இப்ப SCA எல்லாம் எங்கேயாவது ஃப்ரீயா கொடுத்தா போயிடும் நினைச்சு போயிடுறாங்க. அவங்க எல்லாம் வந்து வெயிட் பண்ற மாதிரியா இருக்கு, வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. ST கம்யூனிட்டியை பார்க்கும்போது அவங்களுமே நிறைய பேர் இருக்காங்க, கவலையப்பட தேவையில்லை. அதனால 100% நம்பிக்கையோட வெயிட் பண்ணலாம். சாய்ஸ் அதிகமா வைக்கணும், அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதே நேரம் குறிப்பா இப்ப நம்ம அடுத்து 7.5 ரிசர்வேஷனை பார்த்துடலாமா. 7.5% இடஒதுக்கீட்டுல இலவச சீட்டு வேணும் சார் அப்படின்னு எனக்கு நிறைய பேர் போன் பண்றாங்க. அதுல பார்க்கும்போது 3வது ரவுண்ட்ல ஒட்டு மொத்தமா இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இருந்தது இவ்வளவு பேரு. அதுல ரவுண்ட் 3ல இருக்கக்கூடியது இவ்வளவு பேரு ஒரு கம்யூனிட்டிலையும். ஓசியை பாக்குறோம். ஓசி எல்லாம் எப்பா பாத்தீங்கன்னா பத்திரம் நீங்க நிறைய சாய்ஸ் வைக்கணும். ஓசி சீட்டே இருக்காது ஓசிக்கு. ஆனா பிசிக்கு பாருங்களேன், மொத்தமா இருந்ததுல இருந்து பாதி பேர் இருக்கிறாங்க. இதுல 20,000 பேர் கிட்ட இருக்கிறாங்க 7.5ல. அப்படியே அப்ப பாருங்க, பிசிஎம்முக்கு 817 பேர் மொத்தமா இருந்திருக்காங்க. அதுல 529 பேர் இந்த 3வது ரவுண்ட்ல வர்றாங்க. எம்பிசில 12,541 பேர் மொத்தமா இருந்திருக்காங்க. அதுல வந்து எம்பிசில 3வது ரவுண்ட்ல 7,894 பேர் வர்றாங்க. எஸ்சில 6,058 பேர் மொத்தமா இருந்திருக்காங்க. அதுல எஸ்சில வந்து 7.5ல வர்றது 4,728 பேர். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க SC ST கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றபடி நீங்க எம்பிசி பிசி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா அதிகமான சாய்ஸை கட்டாயமா வைக்கணும். வைக்கலனா சீட்டு கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை உருவாகிரும். 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா, நீங்க கட்டாயமா 2 சாய்ஸ் ஃபில்லிங் கட்டாயமா பண்ணணும். 2 சாய்ஸ் ஃபில்லிங் எதுக்காக பண்ண சொல்றேன்னா, உங்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டுல இலவசமான ஒரு சீட்டு ஏதோ ஒரு கல்லூரியில கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல கல்லூரியில கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கலாம். நல்ல ஒரு அட்டானமஸ் காலேஜ்ல கிடைக்கலாம். ஆனா எந்த ஊரு பேரு தெரியாத கூடிய கல்லூரி கூட கிடைக்கலாம். அதுக்காக தான் சொல்றேன் 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள் இந்த பக்கம் ஜென்ரல்லையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டுல ஒரு இடம் கிடைச்சிருந்தாலும் அந்த இலவச சீட்டு ஒரு உங்களுக்கு பிடிக்காத ஒரு கல்லூரியா இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் ஜென்ரலா நீங்க பண்ணக்கூடிய சாய்ஸ்ல அந்த கல்லூரியில போய் நீங்க பணம் கொடுத்து கூட படிச்சுக்கலாம். அதனால 7.5% இடஒதுக்கீட்டுல எனக்கு இலவச சீட்டு தான் வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஊரு பேரு அட்டானமஸ் கல்லூரி ஊரு பேரை கூட பார்க்காதீங்க, ஏதோ ஒரு கல்லூரி அப்படியெல்லாம் சாய்ஸ்ல வச்சா மட்டும்தான் இந்த 7.5% இடஒதுக்கீட்டுல கிடைக்கும். அப்படி பார்த்தாலுமே பெரும்பாலான இடங்கள் நிரம்பாம போயிடுது, அது வேற. ஆனா எதுக்காக இந்த ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த சொல்றேன்னா, இந்த பக்கம் 7.5% இடஒதுக்கீட்டுல உங்களுக்கு இலவசமான சீட்டு கிடைச்சா இங்க பிடிக்கலனா கூட நீங்க ஜென்ரலா பண்ணையில அதுல பணம் கட்டி கூட போய் படிச்சுக்கலாம். அதனால 2 சாய்ஸ் ஃபில்லிங் முக்கியம் 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 முக்கியம். நன்றி. அதனால தயவு செய்து மாணவர்கள் நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். அப்ப நம்ம கம்யூனிட்டியில நிறைய பேர் அப்ப 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு போனது போக இதெல்லாம் இவ்வளவு பேர் இருக்காங்கிறத நம்ம ரேங்கிங் அடிப்படையில உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். அதனால தயவு செய்து ஒரு மினிமம் 100 சாய்ஸ் 150 சாய்ஸ் வைக்கிற லெவலுக்கு நீங்க அவ்வளவுலாம் வைக்க முடியாது சார். எங்கே சார் காலேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்னட்ட ஐடியா இருக்கு. நீங்க அதிகமான சீட் இருக்கக்கூடிய காலேஜா பார்த்து சாய்ஸ்ல வைக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், ஒன்னும் உங்களுக்கு நல்லபடியா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரிஞ்சுன்னா பண்ணுங்க. அப்படி எந்த உதவிகள் இல்ல சார் எனக்கு அதை மீறி எனக்கு உதவி தேவைப்படுது சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார், ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு நல்ல கல்லூரியை வாங்கி கொடுத்துருங்க சார், ஏதா இருந்தாலும் நீங்க எனக்கு நல்ல கல்லூரிக்கு போறதுக்கு எனக்கு நான் ரொம்பவே தயாரா இருக்கேன் சார், எந்த உதவியா இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் சார் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா. இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு நீங்க எந்த நேரம் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு உதவி பண்ண நான் தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய் டிடிஜிஸ். தேங்க்யூ.